நீங்க நெறைய சிம் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் ஃபைன் இல்லன்னா சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தானே இருக்கு. ஆமா. டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ஆஃப் 2023 வந்து ஸ்ட்ரிக்ட்டா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அதற்கான நடைமுறையாக தான் இந்த சிம் கார்டு விஷயம் அப்படிங்கிறது இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு தனி நபர் ஒரு நாட்ல இவ்வளவு சிம் கார்ட்ஸ் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் வந்து இருக்கு. இது வந்து ரீஜனுக்கு ரீஜன் வேறுபட்டாலுமே நேஷனல் வைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தன்னுடைய பெயர்ல 9 சிம் கார்ட்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை தான் இருக்கு. இதுவே அசாம், ஜம்மு மற்றும் காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல சிம் கார்ட்ஸோட அந்த கவுண்ட் இண்டிவிஜுவல் வச்சிருக்கக்கூடிய சிம் கார்டு கவுண்ட் அப்படிங்கிறது 6 தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸுமே இருக்கு. சரி, எதற்காக இந்த மாதிரியான சிம் கார்டு ரூல்ஸ்ல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குற்றங்கள் சிம் கார்ட்ஸை போனை மையமா வச்சுதான் நடக்குது. யாராவது ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் செய்ததற்கு பிறகு ஈஸியா அந்த சிம் கார்டு அந்த போனை தூக்கி போட்டுட்டு அது எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த வேலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் சில நேரங்கள்ல அந்த சிம் கார்டு அப்படிங்கிறது குற்றம் செய்தவர்களினுடைய பெயர்ல இல்லாம வேற யாராவது ஒரு பெயர்ல இருக்கும். அதை வந்து இவங்க யூஸ் பண்ணி தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா யார் பேர்ல இருக்கோ அவங்க சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. இதையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். அதே நேரத்துல தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் சில வரைமுறைகளை வகுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ஆஃப் 2023 வந்து சிம் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு சில வரைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்ன வரைமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனி நபர் வந்து 9 சிம் கார்டுகள் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். அவங்க 10 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சிம் கார்ட்ஸை பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூ. 50,000 இருந்து ரூ. 2,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சிம் கார்டை வச்சு அவங்க வந்து ஃபைன் பண்றாங்க அப்படின்னா அதற்கு ரூ. 50,000 அப்படிங்கிறதும் இதுவே மல்டிபிள் டைம்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரூ. 2,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த டிஜிட்டல் ஏஜ்ல நிறைய பேர் வந்து மல்டிபிள் சிம் கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதனால லீகலா நிறைய இஷ்யூஸ் வரும். அதே நேரத்தில் பினான்சியலாவும் நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாம இருக்கிறது தான் இதற்கு காரணமாகவும் இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு நபர் வந்து அவங்களுடைய எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே பயன்படுத்தாம வேற ஒரு நபரினுடைய ஆதாரங்களை பயன்படுத்தி ஒரு சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயத்துக்காகவோ இல்லைன்னா அவங்க நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே அதுவும் ஒரு குற்றமாக தான் கருதப்படுது. அவங்களுக்குமே இந்த ஃபைன் அப்படிங்கிறது ரூ. 50,00,000 வரைக்கும் விதிக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நபர் வந்து இவ்வளவு சிம் கார்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா என் பேர்ல யார் யார் சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, நான் ரொம்ப நாளா சிம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எப்போ எது வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, இப்போ இது எல்லாம் வந்து நான் ரெகுலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதற்கும் கவர்மெண்ட் ஒரு வழிவகையை சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட் சன்சார் சாதி அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இந்த வெப்சைட் குள்ள நீங்க கேப்சா என்டர் பண்ணிட்டு உள்ள போகும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கு பிறகு சில ஆப்ஷன்ஸும் காட்டும். உங்க பேர்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, என்னென்ன சிம் கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். இதுல உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நாட் மை நம்பர் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். மேபி உங்களோட ஐடென்டிட்டியை வச்சு வேற யாராவது நம்பர் வாங்கிக்கலாம், சிம் வாங்கிக்கலாம். ஸோ நாட் மை நம்பர் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இன்னொன்னு ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சிம் வந்து நான் தான் வாங்கினேன், எனக்கு இப்பவும் தேவைப்படுது அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், மூணாவது ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா இந்த சிம் வந்து நான் என்னோட பேர்ல தான் வாங்கினேன், எனக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு, இப்போ எனக்கு இந்த சிம் கார்டு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இந்த வெப்சைட் மூலமாகவே உங்களுக்கு எந்த சிம் கார்டு வேணும் வேண்டாம் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்க பேர்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். சரி, இந்த சிம் கார்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ரிமூவ் பண்ற ப்ராசஸ் எல்லாமே இண்டிவிஜுவலை மையப்படுத்தி தானே இருக்கு. ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் ஏதாவது ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுவும் இந்த டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ஆஃப் 2023 இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பொருட்கள் வாங்கலாம் இல்லைன்னா இந்த இடத்த வாங்கலாம், அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு அடிக்கடி வரும். இதை வந்து நம்மளுடைய அந்த டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க. இது நமக்கு நிறைய நேரங்கள்ல அநாயகமாவே இருக்கும். இதற்கும் இந்த ஆக்ட்ல என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான வணிக ரீதியிலான மெசேஜஸோ விளம்பரங்களையோ ஒரு தனி நபருக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து அனுப்பக்கூடாது. அந்த பயனாளிகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர் வந்து இந்த மெசேஜஸ் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இது தேவையில்லை, அதே நேரத்தில் எனக்கு சம்மதமும் இல்லாத மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அதே மாதிரியான மெசேஜஸை அந்த தனிப்பட்ட நபருக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சிம் கார்டு விஷயமா இருக்கட்டும், தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறது நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்க பேர்ல எவ்வளவு சிம் கார்ட்ஸ் இருக்கு, எதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும், எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத இப்பவே டிசைட் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்.